Hello everyone, welcome to Mastery, it's Rosario's Academy. நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷல் பர்பஸ் ஜேர்னல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்சிடரி புக்ஸ் ஆர் ஸ்பெஷல் பர்பஸ் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வேற ஒன்றும் இல்லை, ஜேர்னலோடைய பர்பஸ் என்னவோ அதே தான் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் புக்ஸுடைய பர்பஸும். ஸ்பெஷல் பர்பஸ் புக்ஸுடைய பர்பஸும் ஜேர்னலோடைய பர்பஸும் ரெண்டும் ஒன்று தான். It is called as it's a books of original entry. Okay, it's a books of original entry, it's a books of primary entry அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம முதல்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த உடனே அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது ஜேர்னல் புக்லையோ குரோனாலஜிக்கல் ஆர்டரில் டேட் வைஸ் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையும் எப்படி வரிசையாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோமோ அதே மாதிரி டிரான்சாக்ஷனை நம்ம கம் அக்ராஸ் பண்ண உடனே அதை தரம் பிரித்து ஒரே ஜேர்னல் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு டைப் ஆஃப் ஜேர்னல் புக்கில் அதோடைய வகைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிரான்சாக்ஷனுடைய வகைகளுக்கு ஏற்ற மாதிரி வேறு புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சோம்னா நமக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் இந்த சப்சிடரி புக்ஸ், அதாவது ஜேர்னல்ஸுக்கு துணை செய்யக்கூடிய இந்த துணை ஏடுகளை ஆர் ஸ்பெஷல் பர்பஸ் புக்ஸை, சப்சிடரி புக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். ஓகே, இதோட கிளாசிஃபிகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். Journals are classified into two. Majorly it is classified into two. One is special journals, another one is journal proper. Okay, special journal and journal proper. Special journals are classified into three. One is cash journals, another one is goods journals, and the third one is bills journals. So again, this cash journals are classified into two. One is simple cash book and second one is bank column cash book. Simple cash book, a single column cash book அப்படின்னு சொல்லுவாங்க. Bank column cash book, double column or triple column cash bookனு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கேஷ் ஜேர்னல்ஸ் எதுக்கு பயன்படுத்துகிறோம், என்ன பர்பஸ்க்காக இந்த ஸ்பெஷல் ஜேர்னலை நம்ம இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஜேர்னலை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கேஷ் ஓரியன்டான டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கேஷ் ஜேர்னல்ஸை பயன்படுத்துகிறோம். கேஷ் ஓரியன்ட் டிரான்சாக்ஷனை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் கேஷ் புக்கை பயன்படுத்துகிறோம். பேங்க் டிரான்சாக்ஷனையும் சேர்த்து, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நடக்கிற பேங்க் டிரான்சாக்ஷனையும் சேர்த்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டபுள் காலம் ஆர் பேங்க் காலம் கேஷ் புக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, when it comes to the next category, goods journals. Goods journals are classified into four. One is purchase journals books, second one is sales journal book, third one is purchase return books, and the third one is sales return journal books. ஓகே, குட்ஸ் ஓரியன்டான டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு குட்ஸை கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதும் அதே குட்ஸை கிரெடிட்டுக்கு சேல் பண்ணும் பொழுதும் குட்ஸோடைய ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ்னஸ்க்காக குட்ஸை பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணும் பொழுதும் அதே மாதிரி நம்ம சேல் பண்ணி ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ் பீசஸ் அதில் இருந்தது அப்படின்னா கஸ்டமர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் பொழுதும் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த 4 புக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் பில்ஸ் ஜேர்னல்ஸ் புக்ஸ். பில்ஸ் ஓரியன்டான டிரான்சாக்ஷனை பில்ஸ் ஜேர்னல் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். பில்ஸ் ஜேர்னல் புக் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ. ஒன் இஸ் பில்ஸ் ரிசீவபிள் ஜேர்னல் புக் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் பில்ஸ் பேயபிள் ஜேர்னல் புக்ஸ். இந்த பில்ஸ் ரிசீவபிள் ஜேர்னல் புக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டெட்டார் நமக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் பொழுது அவருக்கு கிரெடிட் பீரியட் நம்ம கொடுக்குறோம், ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ 3 மந்த்ஸோ. இந்த 3 மந்த்ஸ் வரைக்கும் அவர் பணம் நமக்கு திரும்ப செலுத்துகிற வரைக்கும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். இட் இஸ் கால்ட் அஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கிரியேட் பண்ணுற ஒரு டிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் தான் இதை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இஸ் டேர்ம்ட் அஸ் டிராயர். இவர் என்ன பண்ணுறாரு, கிரியேட் பண்ணி அந்த பணம் கொடுக்க வேண்டியவர், அந்த 3 மாதம் கிரெடிட் பீரியடில் இருக்கார் இல்லையா, அந்த நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவர், அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, இவர் சைன் வாங்குறாரு. ஸோ அந்த பணம் கொடுக்க வேண்டியவரை டிராயி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு தான் இதை எழுதுறதுனால இதை டிராயின்னு சொல்கிறோம். இஸ் அக்செப்டிங் த பில். ஸோ இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அன் அக்செப்டர். ஓகேவா, இவர் டிராயர், இவர் மேக்கர் அப்படின்னு கருதப்படுறாரு, அவர் அக்செப்டர் அப்படின்னு கருதப்படுறாரு. அப்போ இந்த மேக்கர் என்ன பண்ணுறாரு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த
அக்செப்டார் கிட்ட கொடுத்து சைன் வாங்கி இவர் என்ன பண்ணிக்கிறாரு, வச்சுக்கிறாரு. அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரும்பொழுது இந்த பில்லை அவர் வந்து டிமாண்ட் பண்ணி ஷோ பண்ணி அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணத்தை வந்து அவர் வாங்கிடுறாரு. அதுக்கு மட்டும் இது பயன்படுத்தப்படுறது இல்ல. ஒரு பில்லை இப்படி நம்ம கிரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணி ஒரு 3 months வரைக்கும் அந்த பில்லுக்கான வேல்யூக்காக நம்ம வெயிட் பண்ணும் பொழுது நம்மளுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸுக்கு ஃபண்டுக்கு வந்து என்ன ஆகுது, லேக் ஆகுது. ஓகேவா? ஃபண்ட் அவைலபிலிட்டிக்கு ஒரு இன்ட்ரப்ஷன்ஸ் வருது. ஸோ டே டு டே பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இதனால வந்து பாதிக்கப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபண்ட் இஸ் த பேசிக் எசென்ஷியல் ரிக்வயர்மெண்ட் ஃபார் த டே டு டே பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்ததுனால ஃபண்ட் எந்த வகையிலையும் இடையூறு இல்லாமல் டெய்லி நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் தங்குதடையற்ற ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இதுல 3 மாசம் வரைக்கும் இவர் அந்த பில்லுக்காக வந்து அந்த அக்செப்டாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு ட்ரபிள் வருது இல்லையா? ஸோ இது ஒருத்தருக்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்றது இல்லை. ஒரு 10 பேத்துக்கு கிரெடிட் சேல்ஸ் நம்ம பண்ணி 10 பேர்த்தோடைய பேமெண்ட்டுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணும்போது ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு வந்து என்ன ஆகுது, இங்க லேக் ஆகுது. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 3 months அந்த பல்க் அந்த அமௌண்ட் அங்கே ஃப்ரீஸ் ஆகிருக்கும் போது, ஹோல்ட் ஆகிருக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேவா? அதுக்கு பதிலாக என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளுடைய பேங்கர்ஸ் கிட்ட நம்மளால டிஸ்கவுண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த 3 months வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. whenever we require need of urgent of money, we can discount with our bankers. ஓகேவா? அந்த பில்லை நம்ம வந்து அந்த பேங்கர்ஸ் கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி இமிடியேட்டா பேமெண்ட் வாங்கிக்க முடியும். ஒரு 50,000 ஒர்த் உள்ள பில் அப்படின்னா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 47,000 48,000 நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இமிடியேட்டா கிடைச்சிடும் நமக்கு பணம். அவங்க அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரும்பொழுது அந்த பில்லை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அந்த அக்செப்டார்ட்ட காமிச்சு 50,000 கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த 2,000 or 3,000 வந்து அவங்களுடைய ஒரு கமிஷன் மணியா, அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸ் அந்த பேங்கர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாருக்காவது பணம் தர வேண்டியது இருந்தாலும் we can transfer this bill. Technically it is termed as endorsement. ஓகே, இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம என்டார்ஸ் பண்ணி மற்றவங்ககிட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகேவா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த நேம் நம்ம அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுனால அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது நம்மளுடைய அந்த அக்செப்டர் கிட்ட அந்த பில்லை காமிச்சு அவங்க பணத்தை வாங்கிக்குவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம பில்ஸை மேக் பண்ற மாதிரி நமக்கும் பல சப்ளையர்ஸ் பில்லை மேக் பண்ணுவாங்க. ஸோ we may have to accept the bill. that bills are called as bills payable. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பில்ஸ் பேயபிள்லையும், பில்ஸ் வாங்க வேண்டிய டிரான்சாக்ஷன்ஸை பில்ஸ் ரிசீவபிள்லையும் நம்ம என்ன பண்றோம், ரெக்கார்ட் பண்றோம். இந்தியன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 வந்து இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது. It is an instrument which is containing an unconditional order signed by the maker directing a certain person to pay a certain sum of money only to or to the order of a certain person or to the bearer of the instrument. Okay? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அன்கண்டிஷனல் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அவர் மேக் பண்ணி அக்செப்டார்கிட்ட சைன் வாங்கி இவர் வச்சுக்கிறாரு. அந்த பர்டிகுலர் டேட்ல இவர் அதை டிமாண்ட் பண்ணி பணத்தை வாங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் இதை வந்து நெகோஷியேட் என்டார்ஸ் பண்ணி கொடுக்க முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப அந்த சம்பந்தப்பட்ட என்டார்சி என்ன பண்ணுவாரு, இதே பில்லை காமிச்சு அவருக்கு அந்த பணத்தை வந்து அவர் வந்து வாங்கிக்குவாரு. ஓகேவா? இது ஒரு லீகல் டாக்குமெண்டாக கருதப்படுது. நமக்கு வந்து இது ஒரு செக்யூரிட்டியாகவும் கருதப்படுது. நமக்கு இதனால வந்து அன்இன்டரப்டட் ஃபண்ட் அவைலபிலிட்டி கிடைக்குது. ஓகேவா? அப்ப அது ஓரியன்டான டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் நம்ம இந்த பில்ஸ் ரிசீவபிள்லையும் பில்ஸ் பேயபிள்லையும் நம்ம என்ன பண்றோம், ரெக்கார்ட் பண்றோம். இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் ஜேர்னல்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியாத டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ஜேர்னல் ப்ராப்பர்ல ரெக்கார்ட் பண்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சின்ன பிசினஸ்க்கு வெரி லெஸ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் பர் டே இருக்கும். ஓகே, ஒரு பெரிய பிசினஸ் ஆக்டிவிட்டி, ஒரு பெரிய பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு நாள்ல இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஜேர்னல் ப்ராப்பர்ல மட்டும் ஒரு ஆளை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்றதுங்கிறது நடக்காத காரியம். ஏன்னா ஜேர்னல் ப்ராப்பர்ல குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஸ்ட்ரைட்டா நம்ம கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்ப அதுக்கு ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஒரு புக்கு தீரும்போது இன்னொரு அதே ஆளு இன்னொரு புக்குக்கு தான் போக முடியுமே ஒழிய ஒரு 10 பேரை வச்சு நம்ம பல ஜேர்னல்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த ஆர்டர், பேஜ் நம்பர் எல்லாம் மாறும். அதுக்கு பதிலா நம்ம இந்த ஸ்பெஷல் பர்பஸ் ஜேர்னல்ல நம்மளுடைய டிரான்சாக்ஷன் வகைகளுக்கு ஏத்த மாதிரி தரம் பிரிச்சு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ் நம்ம நியமிச்சு என்ன பண்ணலாம்,
இதை மெயின்டைன் பண்ணலாம். பட் த மோட்டோ, த பர்பஸ் இஸ் கோனா பி த சேம் ஆஸ் ஜேர்னல் ப்ராப்பர். ஜேர்னல் ஸ்பெஷல் ஜேர்னல்ஸும் புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி தான், புக்ஸ் ஆஃப் பிரைமரி என்ட்ரி தான். இந்த ஸ்பெஷல் ஜேர்னல்ல இருந்து நம்ம அடுத்து என்ன பண்றோம், லெஜர் போஸ்டிங்க்கு போறோம். ஸோ லெஜர் இஸ் டர்ம்ட் அஸ் புக் ஆஃப் செகண்டரி என்ட்ரி ஆர் ஃபைனல் என்ட்ரி. ஸோ ஜேர்னல் ப்ராப்பர்ல மட்டும் எல்லா டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம தரம் பிரிச்சு டிரான்சாக்ஷன்ஸை கேஷ் ஓரியன்ட் டிரான்சாக்ஷனை கேஷ் ஜேர்னல்ஸ்லையும், குட்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனை குட்ஸ் ஜேர்னல்ஸ்லையும், பில்ஸ் ஓரியன்ட் டிரான்சாக்ஷனை பில்ஸ் ரிசீவபிள் ஆர் பில்ஸ் பேயபிள் இது ஓரியன்டான டிரான்சாக்ஷனை பில்ஸ் ஜேர்னல்ஸ்லையும் நம்ம என்ன பண்றோம், ரெக்கார்ட் பண்றோம். பில்ஸ் ரிசீவபிள் கரண்ட் அசெட்டா கருதப்படுது, அண்ட் பில்ஸ் பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி சைடு நம்ம என்ன பண்றோம், அந்த பணத்தை நம்ம கொடுக்குற வரைக்கும், அந்த ரைட்டருக்கு அந்த மேக்கருக்கு நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த பில்ஸ் பேயபிள் நம்ம சன்ட்ரி கரண்ட் லைபிலிட்டி சைடு நம்ம என்ன பண்றோம், காட்டுறோம். ஸ்பெஷல் பர்பஸ் ஜேர்னல்ஸை பற்றின ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.